Okay, good afternoon all. So I think these are fifth class. Okay, so fifth class on barracks for code of civil procedure. So this is the printout of the barrack. Okay, so I have selected in pencil whatever is important or whatever came in the previous year question papers. Okay, so I will just go through this quickly and then we will go into the questions. Okay, like how we do previously. So Code of Civil Procedure 1908. Okay. ஸோ எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, டெஃபினேஷன்ஸ், அப்புறம் வந்து அதனுடைய ஜூரிஸ்டிக்ஷனு, கோட்ஸ், இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிலிமினரியில பண்ணிடுவாங்க. அண்ட் தென் வந்து பார்ட் 1ல வந்து சூட்ஸ் இன் ஜென்ரல். ஓகே, ஸோ ஜென்ரலா வந்து சிவில் சூட் தான், எல்லாமே சிவில் சூட் தான். சிவில் கிரிமினல் ஐபிசியில் இருக்கிற செக்ஷனை தவிர மற்றது எது ஃபேமிலியை தவிர வேற எது வந்தாலுமே வந்து சிவில் சூட்ல தான் வரும். ஓகேவா? ஸோ அப்படி வரும்போது வாட் ஆர் ஆல் தி வேரியஸ் சிவில் சூட்ஸ் பிகாஸ் இட் கேன் பி வித்தின் பிரைவேட் பார்ட்டிஸ் ஆர் லைக் டார்ட், இதெல்லாம் கூட வந்து சிவில்ல தான் வரும். ஓகேவா? ஸோ வந்து கோர்ட்ஸ் டு ஸ்ட்ரை ஆல் சிவில் சூட்ஸ் இது கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு 2-3 சூட் இருந்ததுன்னா வந்து எப்படி அதை வந்து ஒரு சூட்டா மாற்றணும். அப்புறம் வந்து ரெஸ் ஜுடிகேட்டா, திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, திஸ் தே ஹவ் ஆஸ்க்டு. Surprisingly, they have asked this 3-4 times. Okay, what is the section of res judicata? And then they have asked foreign judgment. Okay, what happened to foreign judgment? If there is any foreign judgment outside India, how things will happen. அப்புறம் வந்து பிளேஸ் ஆஃப் சூயிங்ல எந்த பிளேஸ், நிறைய வந்து அகமதாபாத்ல ஒருத்தர் இருப்பாரு, அப்புறம் வந்து டெல்லியில ஒருத்தர் இருப்பாரு. பிசினஸ் வந்து வெஸ்ட் பெங்கால்ல நடக்கும், எங்க சூ பண்றது, அந்த மாதிரிலாம் மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் வருது. அண்ட் தென் வந்து சூட்ஸ் டு பி இன்ஸ்டியூட் வேர் சப்ஜெக்ட் மேட்டர் சிச்சுவேட்டம். அப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டி பத்தி லிட்டிகேஷன் தானே, இப்போ ப்ராப்பர்ட்டி எங்க இருக்கும் அந்த இடத்துல வந்து இப்போ இது பண்ணணுமா என்ன ஏது அந்த மாதிரியானது வருது. அந்த வந்து சூட்ஸ் ஃபார் காம்பன்சேஷன். அதர் சூட்ஸ் டு பி இன்ஸ்டியூட்டட் வேர் டிஃபெண்டன்ஸ் ரிசைடு. அதான் சொன்னேன் இல்லையா, வேர் டிஃபெண்டன்ட் ரிசைடு. இன்னும் ஒரு கொஸ்டின் வரும், 250 மைல்ஸுக்கு அப்புறமா வந்து ஒருத்தர் வந்து ஒரு டிஃபெண்டன்ட் இருக்காரு அப்படின்னா வந்து இந்த கோர்ட் கூப்பிட முடியுமானா அவர் வந்து கூப்பிட முடியாது. ஓகே, ஸோ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வரும். ரெண்டாவது இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் சூட்ஸ், எங்க வந்து இன்ஸ்டியூட் பண்றது. ஓகே, ஹவு த சூட்ஸ் கேன் பி இன்ஸ்டியூட்டட். அண்ட் தென் சம்மன்ஸ் அண்ட் டிஸ்கவரி. இதுல வந்து பெரிய வந்து அரெஸ்ட்லாம் வராது. ஓகே, சம்மன்ஸ் வந்து நான் நார்மலா தான் அனுப்புவாங்க சிவில் சூட்டை பொறுத்த வரைக்கும். ஓகே, வித்தின் 7 days சூட் அனுப்புறதுக்கு அப்புறம் அவர் வந்து அங்க வந்து கோர்ட்ல வந்து தன்னோட அட்ரஸ் எல்லாம் பதிவு பண்ணணும், ஆதார் கார்டுலாம் அதெல்லாம் கொடுத்து. ஓகே, யாரு டிஃபெண்டன்ட். ஸோ அதை பத்தி ஒரு 2-3 கொஸ்டின் வருது. அண்ட் தென் வந்து ஜட்ஜ்மெண்ட் அண்ட் டிகிரி, இன்ட்ரெஸ்ட், காஸ்ட். இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா வந்து ஒரு காம்பன்சேஷன், ஒரு ஃபைன் போடணும் அப்படின்னா வந்து ஹவு மச் இன்ட்ரெஸ்டா இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லாம கொடுக்கணுமா, அதை சம்மந்தப்பட்ட வருது. அந்த காஸ்ட், எவ்வளவு காஸ்ட் கொடுக்கறது. ஓகே, காம்பன்சேட்டரி காஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபால்ஸ் ஆர், இப்போ வந்து கிளைமே வந்து தப்பா இருக்கு அப்படின்னா வந்து எவ்வளவு வந்து காம்பன்சேட்டரி காஸ்ட் கொடுக்கணும், அதை பத்திலாம் இதுல வருது. அண்ட் தென் எக்ஸிகியூஷனா வந்து ஆர்டர் ஆர் டிகிரி இஸ் ப்ரொவைடட் அப்படின்னா வந்து ஹவு இட் வில் பி எக்ஸிக்யூட்டட். ஓகே, ஸோ அதை வந்து நம்ம இங்க பார்க்கணும். கோர்ட்ஸ் பை விச் டிகிரிஸ் மே பி எக்ஸிக்யூட்டட். ரைட், ஸோ இதெல்லாம் we need to see. And then the transferees and legal representative, procedure and execution. So arrest, civil arrest, these are all civil arrest, not in the arrest, not the what is it, criminal arrest. Okay, criminal arrest தான் நம்ம வந்து penology and victimologyல பார்த்தோம். Different types of prisons, அதெல்லாம் வந்து that is for criminal arrest. Okay, not for civil arrest. ஸோ இதுல வந்து எப்படி அதை பத்தி சொல்லியிருப்பாங்க. அந்த நேரம் அட்டாச்மெண்ட். Attachment is how that attachment is going to be taken. In case if that defendant does not have the proper property or money, then how that attachment is going to be there. Okay, so இதை நம்ம வந்து பார்ப்போம். அப்புறம் வந்து சேலு, இதெல்லாம் கூட கேட்கல, நிறைய கேட்கல, இன்சிடென்ட் ஆஃப் கோர்ஸ் கேட்கல. அப்புறம் வந்து சூட்ஸ் இன் பர்டிகுலர் கேசஸ். ஓகே, பர்டிகுலர்ல வந்து இப்போ வந்து ஒருத்தர் வந்து இங்க இந்தியன் வந்து ஒருத்தர் யூஎஸ் போயிட்டு யூஎஸ் காரனை ஏமாத்திட்டான் அப்படின்னா வந்து ஓகே, ஹவு தே கேன் சூ அன் இந்தியன். ஓகே, இஃப் ஹி இஸ் பிரசன்ட் இன் இந்தியா. அந்த மாதிரியான ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் வந்துச்சு. ஓகே,
ஸோ தென் இன்டர்பிளீடர் சூட் அப்படின்னா வந்து ஒரு 2-3 பேர் வந்து அதுல வந்து கனெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா வந்து ஓகே. ஸோ ஹவு த இன்டர்பிளீடிங் சூட் மோஸ்ட்லி இதெல்லாம் வந்து செக்ஷன்ஸ் தான். மோஸ்ட்லி சிபிசி சிஆர்பிசி எல்லாமே வந்து டைரக்ட் ஆக்ட் செக்ஷனை கேட்டு கண்டென்ட் கேட்குறாங்க. ஓகே. ஸோ இண்டெக்ஸ்லேயே மோஸ்ட்லி முடிஞ்சிடும் 99%. மீதி வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுல பேருனா அந்த எவ்வளோ டேஸ் அதெல்லாம் வந்து கேட்குறாங்க. ஒரு 5-6 டேஸ் இருக்கு. அதாவது சம்மன் போட்டதுக்கு அப்புறம் எவ்வளவு நாளைக்குள்ளார வரணும், அப்புறம் வந்து டிகிரி வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு நாளுக்குள்ள அப்பீல் பண்ணணும், அந்த மாதிரி வந்து ஒரு கான்ஸ்டன்டா ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த டேஸ் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும். and then special proceedings, settlement of dispute outside court, இதான் இந்த ஏடிஆர்ல வந்துடும். ஓகே. சப்ளிமெண்டல் இது நிறைய கேட்கல. அப்பீல் ஃப்ரம் ஒரிஜினல் டிகிரிஸ். ஸோ அது அப்பீல் ஃப்ரம் ஒரிஜினல் டிகிரினா எவ்வளோ நாளுக்குள்ள வந்து ஒரிஜினல் டிகிரி அப்பீல் பண்ணணும், ஹைகோர்ட்ல பண்ணணுமா இல்லைனா வந்து இப்போ டிரான்ஸ்ஃபரிங் கோர்ட்ல பண்ணணுமா அப்படின்றத பத்தி கேட்குறாங்க. செகண்ட் அப்பீல் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் அப்பீல் பண்ணியாச்சு, அதுலயும் வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து நியாயமா வரல அப்படின்னா செகண்ட் அப்பீல் சுப்ரீம் கோர்ட்டு. ஓகே. ஸோ அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் அப்பீல் பண்ணணுன்றதை பொறுத்து கொடுத்துருக்காங்க. these are normal. ஓகே. ரிவ்யூ ரெஃபரன்ஸ் டு ஹைகோர்ட், இது வந்து கண்டினியூஸா கேட்குறாங்க. ஓகே. எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 தடவை கேட்டிருக்காங்க ரெஃபரன்ஸ் டு ஹைகோர்ட், ரிவ்யூ அண்ட் ரிவிஷன் கேட்டிருக்காங்க. ஓகே. அண்ட் தென் வந்து பார்ட் 9 ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டட் டு ஹைகோர்ட், இது பெருசா ஒன்றும் கேட்கல. அதுக்கப்புறம் ரூல்ஸ். ஓகே. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் மிஸ்செலேனியஸ் எக்ஸம்ஷன் ஆஃப் சர்டன் உமன் ஃப்ரம் பர்சனல் அப்பியரன்ஸ், இதுவும் 2 தடவை கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து எக்ஸம்ஷன் ஆஃப் அதர் பர்சன்ஸ், யாரெல்லாம் வந்து கோர்ட்டுக்கு வரணும்னு அவசியம் இல்லை அப்படின்றத பொறுத்து. சீனியர் சிட்டிசன் ஒரு 70 வயசு மேல இருக்காங்க அவங்களாம் வரணும் அப்படின்னா, இல்லை நோயில இருக்காங்க, இல்லை வந்து இன்சியனா இருக்காங்க, அவங்களாம் வந்து வரணுன்ற அவசியம் கிடையாது. ஓகே. ஸோ லயபிலிட்டி ஆஃப் இதெல்லாம் செக்ஷன் கேட்டு கண்டென்ட் கேட்கறது. அப்புறம் வந்து ஷெட்யூல். ஸோ இதுல வந்து என்னன்னா சிபிசியில மட்டும் ஆர்டர் ரூல்ஸ் 2 இருக்கு. ஓகே. ஸோ ஆர்டர் ரூல்ஸ் அப்படின்னா இப்போ வந்து செக்ஷன்ல வந்து ஒரு ஹை லெவல் தான் இருக்கும். ஓகே. இப்போ வந்து இஷ்யூ டிகிரி அப்படின்னு இருக்கும், இல்லை ஜட்ஜ்மெண்ட் இஷ்யூ, இல்லை அப்பீல் அப்படின்னு இருக்கும். அந்த அப்பீலு கீழே என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து ரூல்ஸ். ஓகேவா. அதை வந்து கேட்டகரைஸ் பண்ணி ஆர்டர்ஸா கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால வந்து நிறைய வந்து ஆர்டர் ரூல் ஓஆர் அப்படின்வாங்க. ஓ கொடுத்து ஒரு நம்பர் கொடுத்துட்டு ஆர் கொடுத்து ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அப்படின்னா ஆர்டர் நம்பரு ரூல் நம்பர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் O1 ஓகே R4 அப்படின்னா ஆர்டர் 1 ரூல் 4 இதான் அது. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய கொஸ்டின்ஸ் அதை பார்க்கணும். ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 கிட்ட இருக்குது ஆர்டர்ஸ், 47-48 இருக்குது. அவ்வளோ ஆர்டர்ஸ் இருக்கு. அவ்வளோத்தையும் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது, எதையுமே ஞாபகம் வச்சுக்க முடியாது. எல்லாமே வந்து எவ்வளோ குயிக்கா நம்ம வந்து பண்றோமோ அதை பேஸ் பண்ணி தான் எவ்ரி திங் இஸ் தேர். ஓகே. ஸோ பார்ட்டிஸ் ஆஃப் சூட்ஸ். ஸோ நான் மெயினா டிக் பண்ணதை மட்டும் சொல்றேன். பார்ட்டி டு சூட்ஸ் அப்படின்னா வந்து எந்தெந்தெல்லாம் இப்போ பார்ட்டி வந்து நம்ம ஜாயின் பண்றது, மிஸ்ஜாயிண்டர், ஜாயிண்டர், ஓகே, ராங் பிளைண்டிஃப் இன்க்ளூட் பண்ணிட்டோம்னா வந்து என்ன ஆகுறது. ஓகே. ஸோ இது வருது. அப்புறம் வந்து ஃப்ரேம் ஆஃப் சூட்டு, இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் சூட்ஸ், ஒரு பிளைண்ட் வந்து எப்படி வந்து சூட் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுவாரு, ஸ்டார்ட் பண்ணுவாரு, சம்மன்ஸ், சப்ஸ்டிடியூட்டட் சர்வீஸ், இது ஒரு கேள்வி வந்திருக்கு. சப்ஸ்டிடியூட்டட் சர்வீஸ்னா வந்து ஐ திங்க் கோர்ட்டால பண்ண முடியாது, சம்திங் இப்போ ஒரு எக்ஸ்பர்ட்டால பண்றது அப்படின்ற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். பட் ஜஸ்ட் கன்ஃபார்ம் இட். அண்ட் தென் ப்ளீடிங்ஸ். ஸோ ப்ளீடிங்ஸ்னா நத்திங் பட் பிளைண்ட் அண்ட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ஓகே. தட் இஸ் கால்ட் ப்ளீடிங். இது 2 தடவை கேட்டிருக்காங்க. ப்ளீடிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. ப்ளீடிங்னா என்னன்னு தெரியாம சிபிசி படிக்கிறதே பெஸ்ட். ஓகேவா. ஸோ ப்ளீடிங்னா என்னன்னு தெரியணும், பேசிக்கே தான். ஓகே. அப்புறம் வந்து பிளைண்ட்னா வந்து ஒரு பிளைண்டிஃப் வந்து கொடுக்கறது தான் பிளைண்ட். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து கவுண்டர் கொடுக்கறது தான் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ஸோ டிகிரி அகைன்ஸ்ட் பிளைண்டிஃப் எப்போ வந்து ஒரு ஃப்ரெஷ் சூட் வந்து பண்ணலாம். இப்போ வந்து பிளைண்டிஃப் வந்து ஃபைல் பண்ணியிருக்காரு, ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸே வரல அப்படின்னா அதை வந்து கேன்சல் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ அதனால வந்து அப்போ வந்து ஃப்ரெஷ் சூட் தான் கிரியேட் பண்ணணும்.
செட்டிங் அசைட் எக்ஸ்பார்ட் டிகிரி இதை பத்தியும் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் அட்மிஷன் என்னன்னா நான் வந்து ஒத்துக்கிறேன், ஓகே இதெல்லாம் நான் அட்மிட் பண்ணிக்கிறேன்றதா அட்மிஷன்ஸ். ஸோ ஒருத்தன் வந்து பைக் வந்து வேகமா போயிருக்கான், ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேல போயிருக்கான், ஒத்துக்கிறான் அப்படின்னா அதுக்கு தனியா வந்து அப்பீலு சூட் எல்லாம் ஃபைலே பண்ண தேவையில்லை. அவன் வந்து டைரக்டா அட்மிட் இது பண்ணிட்டான் அப்படின்னா அவனுக்கு வந்து என்ன ஆகும், நார்மலா அவங்க வந்து ஃபைனை கட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகே, அண்ட் தென் செட்டில்மெண்ட் ஆன் இஷ்யூஸ் இதெல்லாம் கேட்கல, இதெல்லாம் ரொம்ப கேட்கல. அட்டெண்டன்ஸ் ஆஃப் விட்னஸ் இது கேட்கறாங்க நிறைய. லிஸ்ட் ஆஃப் விட்னஸ் அண்ட் சம்மன் டு விட்னஸ், ப்ரொடக்ஷன் ஆஃப் விட்னஸ் வித்தவுட் சம்மன்ஸ். ஓகே, ஸோ இப்போ விட்னஸே வரல அப்படின்னா என்னது, அந்த மாதிரியான கேள்விலாம் வரும். அட்டெண்டன்ஸ் ஆஃப் விட்னஸ் கன்ஃபைன்ட் ஆர் டீடைன்ட் இன் தி பிரசன்ஸ், இது கேட்கல இது வரைக்கும். அட்ஜர்ன்மெண்ட், ஆமா. ஸோ கோர்ட் வந்து எவ்வளவு தடவை அட்ஜர்ன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஒரு கொஸ்டின், 3 times. ஓகே, 3 times யூ கேன் அட்ஜர்ன். அண்ட் தென் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் டிகிரி இதோட ஒன்றும் பெருசா கேட்கல. ஸோ ஆர்டர் 20 உங்களுக்கு ரோமன் லெட்டர் தெரியணும், ஏன்னா வந்து புக்ல எல்லாமே ரோமன் லெட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரோமன் லெட்டர் குயிக்கா தெரியணும். 38 அப்படின்னா வந்து டக்குன்னு 38 எடுக்க தெரியணும். 45 அப்படின்னா 45 எடுக்க தெரியணும். அங்க உட்காந்து நம்ம ரோமன் லெட்டர் வந்து என்னன்னு கேல்குலேட் பண்ணதுன்னா டைம் ஆயிடும். ஓகே, ஸோ ரோமன் லெட்டர் தெரிஞ்சுங்க. எக்ஸிகியூஷன் இன் கேஸ் ஆஃப் கிராஸ் டிகிரிஸ். கிராஸ் டிகிரிஸ்னா வந்து இப்போ வந்து அவன் எனக்கு 10,000 விடுவோம், நான் அவனுக்கு 10,000 விடுவேன்னா வந்து அது ஈக்குவேட் ஆயிடும். ஓகே, ஸோ தட் இஸ் கிராஸ் டிகிரிஸ். அது ஒரு கொஸ்டின் வருது. நோட்டீஸ் டு ஷோ காஸ் அகைன்ஸ்ட் எக்ஸிகியூஷன் இது கேட்டிருக்காங்க. அவங்க வந்து வரல அப்படின்னா வந்து என்ன பண்றது, எக்ஸிகியூஷனுக்கு வந்து வரணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி. அடுத்தது நிறைய இருக்கு. 46 அட்டாச்மெண்ட் டு ப்ராப்பர்ட்டி. நோட்டீஸ் டு கார்னிஷி. கார்னிஷி அப்படின்னா இது வந்து நிறைய பேருக்கு தெரியும். ஓகே, ஏன்னா ஏபி லெவல்ல இருக்காங்கன்னா கண்டிப்பா தெரியும். பட் ஜஸ்ட் என்னதான் இருந்தாலும் அந்த டேர்ம்ஸ் வந்து நம்ம வந்து ரெக்கலெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கொஸ்டின்ஸ் போகும்போது திரும்ப அந்த டேர்ம்ஸ் பார்க்க வேண்டாம். ஓகே, ஸோ தட்ஸ் த ரீசன் ஐ எம் ஜஸ்ட் ரீஐட்ரேட்டிங் தி டேர்ம்ஸ். ஸோ கார்னிஷி மீன்ஸ் கார்னிஷி ஆர்டர் அப்படின்னா வந்து பேங்க்ல வந்து இன்கேஸ் இஃப் இஸ் ஹேவிங் சம் எஃப்டி இந்த பேங்க் அப்படின்னா வந்து அந்த பேங்க்ல இருந்து அந்த அமௌண்ட் எடுத்துப்பாங்க கார்னிஷி. ஓகே, ஸோ தட் இஸ் ஒன் திங். இதெல்லாம் எதுவும் பெருசா வரல. சேல் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி சில சமயம் ஆர்டரே கேட்பாங்க. ஓகே, வாட் இஸ் த ஆர்டர் நம்பர் ஃபார் டெத், மேரேஜ் அண்ட் இன்சால்வன்சி ஆஃப் பார்ட்டிஸ் அப்படி கேட்டாங்கன்னா ஆர்டர் இதுனா இது 22 செலக்ட் பண்ணி எழுதணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட 50 இருக்கு. ஓகே, சூட் பை இண்டிஜென்ட் பர்சன்ஸ். இண்டிஜென்ட் பர்சன்ஸ் அப்படின்னா வந்து இப்போ ஒரு அன்சவுண்ட் மைண்ட் இருக்காங்க, இல்ல ஒரு ஸ்பெஷல் பர்சன் இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து இண்டிஜென்ட் பர்சன்ஸ். ஸோ அவங்க வந்து சூட் எப்படி போடுறது? இன்டர்பிளீடர் சூட். இன்டர்பிளீடர் சூட் அப்படின்னா 2 பேருக்கு செட்டில் பண்ணோம். ஓகே, அப்படின்னா வந்து அது யாருக்கு வந்து செட்டில் பண்ணோம் அந்த மாதிரியான இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்பிளீடர் சூட். சம்மரி ப்ரொசீஜர் இது ஒரு 2-3 தடவை வந்திருக்கு. ஸோ சம்மரினா வந்து சம்மரி லெவல்ல வந்து டிஸ்கஸ். ஓகே, ஃப்ரேமிங் ஆஃப் சூட்னு வாங்குது. ஸோ இது வந்து எப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கம்ப்ளைண்டா தான் இருக்கும் இல்லையா, அதை வந்து ஃப்ரேம் பண்ணி கொஸ்டின்ஸா மாத்தி யார் என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி இருக்குது சம்மரி ப்ரொசீஜர். ஓகே, டெம்பரவரி இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் இன்டர்லோகுட்டரி ஆர்டர்ஸ். டெம்பரவரி இன்ஜெக்ஷன்ஸ் தடை, அதாவது வந்து டிகிரி. இன்னொன்னு கேள்வி கேட்பாங்க, டிகிரி கேன் பி ஃபைனல் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ டிகிரி கேன் பி ஃபைனல் ஆர் இட் கேன் பி இன்டர்மீடியரி ஆல்சோ, because temporary injunctions and interlocutory orders are also applicable. Okay,
ஸோ ஒரு ஃபைனல் டிகிரி தான் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது, ஒரு இன்டர்மீடியட் டிகிரியும் கொடுக்கலாம். டிகிரினா இஸ் நாட் ஆல்வேஸ் ஃபைனல். மற்றபடி when appellate court may frame issues and refer them to trial court who decree appealed from. இந்த அப்பீலேட் கோர்ட் வந்து இப்போ ஹை கோர்ட்டுக்கு போடுறீங்கன்னா அவங்க வந்து ஜஸ்ட் இஷ்யூ மட்டும் ஃப்ரேம் பண்ணி ஓகே தே கேன் ஆக்சுவலி சென்ட் இட் டு ட்ரையல் கோர்ட் இட் செல்ஃப். ஓகே, ஸோ அதுக்கும் வந்து பவர் இருக்கு. அண்ட் தென் அவ்வளோதான் மோஸ்ட்லி. யா ஃபைன். ஓகே, ஸோ லெட் அஸ் ஜம்ப் டு த கொஸ்டின்ஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓகே மோஸ்ட்லி சிபிசி சிஆர்பிசி லைக் லாஸ்ட் டைம் ஐ செட் ஓகே ரொம்பலாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே வந்து ஆக்ட் கொடுத்துட்டாங்க, அப்புறம் வந்து நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த கண்டென்ட்டை மட்டும் நம்ம படிக்க தெரிஞ்சு எழுதுனா போதும். சில சமயம் டைரக்டாவே அந்த இண்டெக்ஷனுடைய வேர்டிங் இருக்கும், பட் ஒரு சமயம் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி தான் அந்த இதுவை செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால வந்து யூ நீட் டு டேக் கேர் ஆஃப் இட். ஓகே, ஸோ புக்கு எடுத்து வச்சுங்க, புக்கு கையில் இருந்ததுன்னா. Which section of the CPC deals with principle of res judicata? இது எப்படி செலக்ட் பண்ணுவீங்க? டைரக்ட் கொஸ்டின் 11 தான் ஆன்சர். ரெஸ் ஜுடிகேட்டா பேர் கூட மாத்தல, அப்படியே இருக்கு, டைரக்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். இது வந்து வேற ஒரு சரி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் which section of CPC provides for payment of compensatory cost? 35AB, 35, வெறும் 35, 36 payment of compensatory cost. டைரக்டா 35க்கு போயிடுங்க. காம்பன்சேட்டரி காஸ்ட் 35A எல்லாமே டைரக்ட் தான். ஓகே, விச் ஆஃப் சிபிசி ப்ரொவைட் ஃபார் இன்டர்பிளீடர் சூட்? இதுவும் டைரக்ட் கொஸ்டின். அண்டர் விச் ஆர்டர் ஆஃப் த சிபிசி த ப்ரொசீஜர் ஃபார் சம்மரி சூட்ஸ் இஸ் ப்ரொவைடட்? இது உங்களுக்கு ரோமன் லெட்டர் படிக்க தெரியும். ஓகே, ஸோ 35, 36, 37, 34. So 34, 35, 36, 37. பாருங்க 178. ஸோ இது உங்களுக்கு சர்ச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ரோமன் லெட்டர் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ 28, 37 போயிடும் டேரக்ட். ஓகே, 34 வந்துட்டோம். கொஸ்டின் என்ன? சம்மரி சூட்ஸ் இஸ் ப்ரொவைடட்.
36 36, 37, right? Order. Summary procedure 37. 37. Okay. So easily we can score marks in this. Okay, no need for long time and all. Directly CRPC also like that only. Okay. So what is the term used for court power to transfer a case from one court to another? One court to another is res judicata illa, review illa. So probably these two are nearest answer. Okay, Transfer. reference means actually, you're referring to some other court. Okay, but you are not transferring it. So transferring means transfer of suits. Okay. Reference Which, means maybe referring previous case like that, right? yeah, correct. See, reference means sometimes what will happen, no? They will refer to the high court for any, relevant cases. Sometimes if the lower court does not know, okay, to take some decision which is very complex, so during that time they will, refer it to high court. And whoever senior that, they will be giving the answer. Okay, next one. Exemption of President of India and Governor of States from personal appearance. So this is also direct question, you can take it. Under CPC, what is the maximum time limit for filing a written statement in suit? Okay. See, this is order 8. Okay, order 8 it is given. What is the maximum? See, these are very constant things you need to remember. Okay, when is the maximum days to file a written statement or the counter? Okay, so 175 tells this is 90 days. Within 90 days, you need to file the this thing. 175. See, not even you can extend it. Okay. See, normally it is 30 days. Okay, normally it is 30 days, but here is the maximum time limit they have provided. Okay. Normally you take the reference means it will give you only 30 days, but you need to check this word maximum. Okay, maximum is 30 days. Sorry, 90 days. Which section of CPC allows for the appeal from original decrees? Okay, direct question again. You can go to section and pick it out. You can check and tell. Someone is checking. It's a 96. Oh, very good. Okay. So next one. Maya files a suit in court A for the recovery of sum of money from her neighbor Neha. Okay. So during the proceeding, so Maya, what she is doing is she is actually, file a suit against neighbor Neha. Okay, for recovery of sum of money because she has given some money to her. Maya has given some money to Neha. During the proceeding, Neha requests a third party. He may be her friend or someone. Okay, Seema added to the suit. Okay, Seema is allegedly liable for the debt. So Seema actually cheated Neha. That is why Neha is calling Seema. Now Maya objects, claiming that Seema is not a necessary party. Okay. But court A is telling that, okay, you need to include Seema also. So which principle of CPC is applied in this situation?
Okay, so in this case, if you are familiar with the CPC, it is actually joinder and misjoinder, correct? Immediately you can pick it out. Okay, 173. Okay, see in this case, you don't need to go through all these things because service of summons is not there, amendment of pleading is not there, there is no pleading happen, rejection of plaint is also not there. So obviously joinder, whether you want to join that person or not, that is joinder and misjoinder. Which one of the following provisions of Code of CPC the appellate court may remit an issue for trial to lower court? See this I told you know the last while we are going through that this thing. The appellate court may remit an issue for trial to lower court. Which is this? Okay, so this also direct question, you can go through it. What period is prescribed under Code of Civil Procedure for defendant to enter an appearance for filing address? Okay, once he get a notice or summon, how quick he need to respond? I told you already while we are going through Bar Act, 7 days. Okay. Yeah, 1 minute, I have a doubt here. Okay. Order 37. Let us go to order 37. So, order 37, rule 3. Procedure has to appear of a defendant. 1 minute. Okay, better we'll go to the book. Order 37, rule 3. Order 37, rule 3 of 1. Page number 214, section 3. Page number 214, section 3. Procedure for appearance of defendant. Okay. So when he has to appear? In a suit to which it is a plaintiff to a summon under Rule 2, at any time within 10 days of such service. Okay, within 10 days, you need to enter an appearance either in person or by pleader. Okay. So pleader, who is pleader? Pleader is the advocate or lawyer. Okay. So on behalf of that person, this pleader will be coming. So 10 days is the correct answer, not 7 days. 10 days from the date of receiving of summons. Okay, next one. Which of the following is not included in the word costs under the Code of Civil Procedure? Where is cost? Cost, if you see, I think it is in the second page section. I think you saw cost, right? Yeah, cost 35.
Yeah, so you see here, what they are asking is, what are the fees that are exempted from the list? So the expenses of witness incurred, legal fees and expenses, food and lodge, other expenses incurred with the proceedings. So here cost means the compensatory cost, the expense of witness. Hmm? So whether cost, this is already available there. Okay, fees and expenses of witness is there, legal fees is there. Okay, any other expense? So this is the right answer. Fooding and lodging expenses incurred. Okay, so that is the right answer. Okay, go to the next one. Okay, which of the following provision of civil procedure code deal with institution of suits? Again, this is a direct question. Okay, institution of suits. 159. Defendant shall, within dash dates from the date of summon on him, present a written statement of his defense. They have given the order also in bracket. Okay, so you go to order 8 and find out what is the number of days. So the answer for this is 9. The answer is 30 days. So return statement has to be given 30 days. So we saw another question also related to this. The maximum time is 90 days, but within 30 days he needs to get it complied. Okay, next one. Which of the following statement is incorrect? First appeal can be on the question of fact or law. You know this, right? Question of fact and question of law. Question of fact is, fact means some problem what is happened, okay, or an event, that is fact. Question of law means which law to be applied. Okay, sometimes the law can be applied wrongly also for that law, sorry, for that fact. Okay, so in that case you can appeal for it, right? So that is the idea. So here first case, so which of the following statements is incorrect is asking. First appeal can be on the question of fact or law. So first appeal, it can be on both. Okay, it can be question of fact or question of law or both. Second one is second appeal can be substantial question of law only. This is also correct because second appeal can be only on the law. Third one is second appeal can be on the question of fact or law or both. See, actually second appeal should not be on fact. Fact means already that fact and everything, questions and everything they have asked cross-examination, fact is already proved in the first appeal itself. So second appeal only question of law should be there. Okay. So in that the third one is incorrect, but let us wait there. First appeal may or may not be in the High Court. Okay. Second appeal has to be in the High Court. Has to be is wrong. Okay. The High Court may be in the third court also. Okay, first it may be session court, then district court, then third is High Court. But here they are given second appeal has to be in High Court. This is wrong. So third is the right answer. Right? First appeal maybe second. One is good. May or may not be in the High Court. Okay, first appeal is there. Second appeal has to be in the High Court. It's not has to be, okay, but comparing these two things, third is the right answer. Okay, the reason is mainly because it may or may not be in the High Court.
Okay. So there are some nearest chances are there for fourth one to eliminate. Third one is the right answer. Second appeal has to be on the question of law only. So 159. Defendant shall within dash dates from the date of summon present a written statement. This already we saw. Oh, sorry, sir. I think we are going in the back side. As per order 6, pleading shall mean pleading. I already told. Okay, it is both plain and written statement. Okay, who is a pleader? Pleader is an advocate. Which of the following order deals with the death, marriage, and insolvency? I also already told while we were discussing Barat. Okay, it is answer is one order 22. If you go to 22, the heading is this. Order 22 heading is this. Okay, 163. Which of the following is material for deciding the jurisdiction of the civil court in the light of for deciding the jurisdiction? How to decide the jurisdiction? Okay, so that is very important. So avertments made in the plaint. Avertments means whatever is mentioned in the plaint. Avertments made in the written statement. Both 1 and 2. See, actually, this is related to jurisdiction, right? So let us go to section 9. Section 9 of Bar Act. Okay, so where you will be instituting the suit. Okay, so the court have jurisdiction to file the except suit which are cognizant, expressed implicitly or barred. Okay, a suit in which right to property of an offence. So whatever is given by the plaint, okay, plaint is the petitioner. Okay, so based on the petitioner only, the court will be decided, right? It is not based on the written statement. So obviously, in the plaint, in the complaint, whatever is given only, based on that only, they will be choosing the correct one. Okay, so 1 is the correct answer. Next one, which of the following cannot be considered as suit of section 9 of Code of Civil Procedure? 164. What does it is telling? Section 9, what it is telling? Section 9. Go to section 9. Courts to try all civil suits. Cannot be considered. Okay, cannot be considered as the suit of civil nature. Suits for recovery of voluntary payment or offerings. Voluntary payment means I am paying voluntary some donation or something. So அது பத்தி யாராவது நீ இவ்வளவு டொனேஷன் கொடுத்தா அவ்வளவு டொனேஷன் கொடுத்தா அப்படின்ட்டு யாருன்னா கேட்டு கேஸ் போடலாமா அப்படின்னா அது மேபி த ரீசன். ஓகே, பட் ஜஸ்ட் ஹேவ் இட் இன் யுவர் மைண்ட்.
suits for right of franchisee. ஆமா, rights of franchisee suit போடலாம். specific relief க்கு suit போடலாம். suit relating to right of worship. நான் வந்து சாமி கும்பிடுற இந்த கோயில்ல வந்து நீ வந்து சாமி கும்பிடக்கூடாது அப்படின்னு யாராவது சொல்றாங்க அப்படின்னா வந்து அதை வந்து சூட் போடலாமா அப்படின்னா ஆப்வியஸா அதுவும் போடலாம். ஸோ டொனேஷன் தான் ஐ திங்க் திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, வாலண்டரி பேமெண்ட் அண்ட் ஆஃபரிங்ஸ். நான் வந்து காணிக்கையோ இல்லைன்னா யாருக்கோ டொனேட் பண்றேன் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி சூட் போட முடியாது. ஓகே, பிகாஸ் இட் இஸ் வாலண்டரி. நெக்ஸ்ட் ஒன், which of the following provision of code CPC make the doctrine of res judicata? இது வந்து செக்ஷன் 11 தெரியும். எக்ஸ்பிளனேஷன் 5, 6, 7, 8 கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 11 எக்ஸ்பிளனேஷன். ரெஸ் ஜுடிகேட்டானா என்ன? ஃபர்ஸ்ட் ரெஸ் ஜுடிகேட்டானா ஒரு கேஸ் முடிஞ்சு க்ளோஸ் ஆயிடுச்சு, அதே மாதிரி ஈவெண்ட்ல இல்ல அதே ஆளுங்க அதே இஷ்யூவை வச்சு இன்னொரு கேஸ் வேற கோர்ட்ல போடக்கூடாது. அதுதான் வந்து ரெஸ் ஜுடிகேட்டா. ஓகே, இவனா எந்த எக்ஸ்பிளனேஷன்ல வந்து அதை கிளியரா கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ 5, 6, 7, 8. Any relief not explicitly granted by this or purpose of the section limit of the referee. இது கிடையாது. 5, 164. Where persons in respect of public right or private right claimed in common for themselves or other person, all other persons interested in such right shall for the purposes of the section deemed to be claimed under the persons so litigating. Persons litigate bonafide. The provision of section apply to provision for execution of a degree and reference a little bit complexer. Shall operate as res judicata. குத்துறானே இங்க. ஓகே, எக்ஸ்பிளனேஷன் 8 தான் கரெக்ட் ஆன்சர். 8ல தான் res judicata கொடுத்திருக்கான். 165 ஆன்சர் இஸ் 4. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் 166. In which of the following situation a court will not issue summons for personal appearance? இந்த நம்ம ஸ்டார்டிங்ல பேரக்ட் பார்க்கும்போதே பார்த்தோம். 250 miles away இருக்கிறவங்க கிட்ட பப்ளிக் defendant is 250 miles away from the court having public conveyance available. இவங்களுக்கு வந்து சம்மன் அனுப்பாது 250 மைல் தள்ளி இருக்கிறவங்களுக்கு. ஓகே, 166. மிச்சதெல்லாம் பாருங்களேன், வித்தின் லோக்கல் லிமிட் இருந்தா கண்டிப்பா வந்து சம்மன் அனுப்புவோம். வித்தின் 40 மைல்ஸ் இருந்தா கண்டிப்பா சம்மன் அனுப்புவோம். விமன் whom 132 of the civil procedure code does not apply. இதை நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும். பட் ஆன்சர் இஸ் 250 miles away. ஓகே, இது ஒரு ஸ்பெசிபிக் இது வச்சிருக்காங்க. அதுவும் கிலோமீட்டர்ஸ் கொடுக்கல, மைல்ஸ். ஓகே, so in which of the following situation plaintiff is precluded from bringing a fresh suit as per the code? இதுவும் நம்ம ஸ்டார்டிங்லயே பார்த்தோம். எப்போ வந்து ஒருத்தன் ஃப்ரெஷ் சூட் எடுத்துட்டு வரான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, dismissal of suit where summons not issued. சம்மன் இஷ்யூ பண்ணலன்னா வந்து ஃப்ரெஷ் சூட் போடுவாங்களா அப்படின்னா கிடையாது. dismissal of suit when neither party appeared. ரெண்டு பேருமே வரல, 94 வரல, பெட்டிஷனரும் வரல, ரெஸ்பாண்டன்ட்டும் வரல அப்படின்னா ஃப்ரெஷ் சூட் போடுவாங்களா? கிடையாது, கேன்சல் பண்ணுவாங்க. dismissal of suit where plaintiff did not appear. plaintiff did not appear. so இதுதான் வந்து கரெக்ட். ஆக்சுவலா இது வந்து எங்க இருக்குன்னா ஆர்டர் 9 ரூல் 9
See, இதை நீங்க பார்க்கும்போது ஹை லெவல்ல இது வந்து என்ன இது ஃப்ரெஷ் சூட். ஓகே, திஸ் இஸ் ரிலேட்டிங் டு சூட்ஸ் அதுதானே. ஸோ அதனால வந்து நீங்க உங்களுக்கு அந்த இது தெரியணும், எந்த ஆர்டராவது அட்லீஸ்ட் தெரியணும். சிபிசியில ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் எந்த ஆர்டர் எதுன்னு. ஓகே, அன்லெஸ் you can remember all the 48 orders names, it is very difficult to remember also. ஓகே, அப்படி இருக்கும்போது நான் உங்களுக்கு ஜெனரலா சொல்றேன், ஆர்டர் ஃபைல்ல இஷ்யூ ஆஃப் சர்வீஸ் அண்ட் சம்மன்ஸ்ல இது வரும். ஓகேங்களா, இது என்ன கேக்குறாங்க, கொஸ்டின் என்ன, எப்போ வந்து ஃப்ரெஷ் சூட் வந்து பண்ணலாம் அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா. ஸோ இப்போ வந்து சம்மன் இஷ்யூ பண்ணல, அவங்க வரல இவங்க வரலன்றதை பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். அப்படின்னா இஷ்யூ ஆஃப் சம்மன் கீழே பாருங்க, ரூல் 4, no party to be ordered to appear in person unless resident in the settlement. That one question இல்லையா, சாரி ஆர்டர் 9 ஆர்டர் 5 போயிட்டேன். Order 9, appearance of parties or non-appearance. இதுல குத்துறாம டிகிரி அகைன் பிளான்டிவ் டிஃபால்ட் பார்ஸ் ஃப்ரெஷ் சூட் 9 பார் ஃப்ரெஷ் சூட் 9. இப்போ இந்த 9ல நீங்க போய் பாத்தீங்கன்னா, இந்த ஆர்டர் 9ல ரூல் 9ல போய் பாத்தீங்கன்னா, இருங்க புக் எடுத்து பாருங்க, ஆர்டர் 9 ரூல் 9 பேஜ் order 9 rule 9. Page number 91, 9th rule. Okay, fresh suit. So where a suit is wholly or partly dismissed under rule 8, the plaintiff shall be precluded from bringing the fresh suit in respect of the same, but he may apply for order of the dismissal as if it is sufficient cause for his non-appearance. Okay, for his non-appearance, அவன் வந்து வரல அப்படின்னா, the suit was called on for hearing, the court shall make an order setting aside the dismissal upon which it may think fit and shall appoint a day or proceeding with the suit. Bars fresh suit அப்படின்னா ஃப்ரெஷ் சூட்டை ஸ்டாப் பண்றதுன்னு அர்த்தம். அதுக்கு பதிலா என்ன பண்ணுது கோர்ட்டு, இட் மே ஆர்டர் செட்டிங் அசைட் த டிஸ்மிசல் அப்பான் விச், அதாவது டைம் கொடுத்து ஒரு டே அப்பாயிண்ட் பண்ணிட்டு அந்த டேல வந்து எப்போ வர முடியும்னு கேட்டு அந்த டேல வந்து வைக்குது. ஓகேவா, ஸோ அதுதான் பார்ஸ் ஃப்ரெஷ் சூட். இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் தான், 167 காம்ப்ளெக்ஸ் தான். How many times at maximum may an adjournment be granted to a party hearing of suit as per இது. இதுல வந்து செக்ஷன் கொடுக்கல, ஆர்டர் கொடுக்கல, எங்க போய் தேடுவீங்க. ஓகே, அப்போ வந்து ஆர்டர் நம்பர் தெரியணும். ஆர்டர் நம்பர் தெரியறதுக்கு என்ன பண்ணணும், ஆர்டர் 17 கொடுத்துருக்காங்க, இருங்க 17 ஆர்டர் 17 பாருங்க. ம் 17 அட்ஜர்ன்மெண்ட்னே ஒரு ஆர்டர் இருக்கு. அப்போ இதை நீங்க இவ்வளோத்தையும் ஞாபகம் வச்சுக்கணுமா ஆர்டர் அப்படின்னா, ஞாபகம் வச்சுங்கன்னா ஈஸி. சில சமயம் செக்ஷனோ இதுவோ கொடுக்கலாம், டக்குன்னு நீங்க போய் பார்க்கறது ஈஸியா இருக்கும். ஸோ அப்போ வந்து கோர்ட் மே கிராண்ட் டைம், பேஜ் நம்பர் 122 ரூல் 1, பேஜ் நம்பர் 122 ரூல் 1, court may grant time and adjourn. The court may sufficient at the is shown at the stage grant time for time to time adjourning the hearing. அடுத்த பேரால provided that no such adjournment shall be granted more than 3 times. Okay, so 3 times the answer. 3 times க்கு மேல கொடுக்க மாட்டாங்க adjournment. Okay,
So 3 times the right answer. Maximum கொடுத்துருக்காங்க maximum. So next one. Which of the following amendment act made to the provision to produce a witness without a summons? Produce a witness, summon அனுப்பாம வந்து witness தூக்கின வந்து கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு எந்த அமெண்ட்மெண்ட்ல கேட்கலாம்? இப்ப நீங்க எப்படி போய் தேடுவீங்க அப்படின்னா, நீங்க இண்டெக்ஸ் வந்தீங்கன்னா, மோஸ்ட்லி இண்டெக்ஸ் வந்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் அமெண்டிங் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதுல வந்து சீரியல் ஆர்டர் பிரகாரம் இருக்கும். அதுல வந்து 1976 இருக்கான்னு பாருங்க. 76 இருக்கு, 99 இருக்கு, 2002 எல்லாமே இருக்கு. 2002 இல்ல. ஓகே, அப்போ 1 and 2 தான் கரெக்ட் ஆன்சர். 1 and 2 தான் ஏதோ ஆன்சர் மாட்டேங்குது. அப்போ எங்க போய் செக் பண்ணுவீங்க? ஆர்டர் 16 விட்னஸ். ஏன்னா விட்னஸ் சம்மன் இந்த ரெண்டு கீவேர்ட் வச்சு தான் நம்ம யோசிக்கணும். ஆர்டர் 16 பாருங்க, விட்னஸ் அண்ட் சம்மன் வச்சு என்ன இருக்குன்னு பாருங்க. ஆர்டர் 16. ஓகே, சம்மனிங் அண்ட் அட்டெண்டன்ஸ் ஆஃப் விட்னஸ். இந்த 1A 7A இதெல்லாம் இன்சர்ட் பண்ணிருக்காங்க. ப்ரொடக்ஷன் ஆஃப் விட்னஸ் வித்வுட் சம்மன்ஸ் அங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க. பேஜ் நம்பர் 115 1A, பேஜ் நம்பர் 115 1A. பக்கத்துல வந்து ஃபுட் நோட் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ஃபுட் நோட்டு லிஸ்ட் ஆஃப் விட்னஸ் அண்ட் சம்மன் டு விட்னஸ், ப்ரொடக்ஷன் ஆஃப் விட்னஸ் வித்தவுட் சம்மன்ஸ். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் நோட் 1, ஃபுட் நோட் 1 எதை மீன் பண்ணுது? 19 சப்ஸ்டிடியூட்டட் ஆக்ட் ஆஃப் 1976. ஆன்சர் என்ன? அப்போ 1976 தான் ஆன்சர். ஓகே, ஃபுட் நோட்ல பாக்குறீங்களா? ஃபுட் நோட்ல தெரியுது இல்ல? பேஜ் நம்பர் 115ல சம்மனிங் அண்ட் அட்டெண்டன்ஸ் ஆஃப் விட்னஸ். ஸோ எப்படி நான் அந்த ரூலுக்கு போனேன்னா, இந்த ரெண்டு கீவேர்டு வச்சுதான், விட்னஸ் சம்மன்ஸ். இதை பேஸ் பண்ணி எதனா ரூல் இருக்கான்னு பாத்தீங்கன்னா சம்மனிங் அண்ட் அட்டெண்டன்ஸ் ஆஃப் விட்னஸ் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ அது வந்து ஆர்டர் 16ன்றதுனால அங்க போயிடும். சரியா? ஓகே, இன்னொரு 15 minutes பார்ப்போம். Okay, 145. When a decree is passed against the Union of India or state in the official capacity of a person concerned under section 82 of CPC, okay, execution shall not be issued and any such decree unless the decree என்ன சொல்றாங்கன்னா, where a decree is passed against the Union of India, against the Union of India ஒரு டிகிரி வந்தது, done in the official capacity of the person concerned. Okay, under section 82 of CPC. 82 என்ன சொல்லுது? CPC ல பாருங்க, 82 CPC. execution of degree. Okay, இது என்னது? suit by against the government or public officers. சரி, ஓகே, இதை போட்டு சர்ச் பண்ணுவோம். It's 3 months. 3 months from the date of decree. So what they are telling is shall not be
my God. Just okay. So I think it better refer the book. Okay. Order 82. Sorry, 82, section 82. Page number 36, 82 section. Page number 36, 82. Of 2. Execution of ticket. Unless it remains unsatisfied 3 months. They are not issued on any such degree unless the degree is unsatisfied. Question என்னன்னா யூனியன் ஆஃப் இந்தியா அகைன்ஸ்டா போட்டிருக்காங்க இஷ்யூ பண்ணக்கூடாது on any such degree unless the degree remains unsatisfied. 3 monthsல நம்ம எதுவுமே பண்ணல அப்படின்னா இஷ்யூ பண்ணக்கூடாது. ஓகே, இது வந்து எத்தனை மாசம்னு கேட்டிருக்காங்க. So first பாருங்க 82 of 1, 82 of 2. Okay, execution shall not be issued if any such degree unless it remains unsatisfied for a period of 3 months computed from the date of the degree. Okay, execution வந்து இஷ்யூ பண்ணக்கூடாது. ஓகே, எப்போ அந்த டிகிரிக்கு அப்புறமா 3 மாசம் எதுவுமே பண்ணல அப்படின்னா எக்ஸிகியூஷன் இஷ்யூ பண்ண முடியாது. ஏன்னா எதுவுமே பண்றதா இருந்தா 3 மாசத்துக்குள்ள பண்ணி ஆகணும். Okay, it may be probably because there may be some transfer or some other movement of that person. So அதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதனால வந்து ஆப்வியஸா 3 monthsக்குள்ள வந்து எக்ஸிகியூஷன் முடிச்சாகணும். Next one. If a party who obtained an order for leave to amend pleading does not amend within how many days he shall be permitted to leave that? ஓகே, இது வந்து என்னன்னா ஒருத்தர் வந்து ப்ளீடிங்கை வந்து அமெண்ட் பண்ணணும். அதாவது ஒண்ணு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 months ஆச்சுன்னு எழுதிட்டாரு, பட் ஆக்சுவலா 5 months ஆயிருக்கு அப்படின்னா அந்த 5 month வந்து அந்த ப்ளீடிங்ல வந்து இவங்க அப்டேட் பண்ணணும் அப்படின்னா எத்தனை நாளுக்குள்ள அப்டேட் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எதுக்குள்ள வரும், ப்ளீடிங் கிட்டே வரும். சேஞ்ச் இன் வேர்டிங் ஆஃப் ப்ளீடிங் அந்த மாதிரி எதனா வரும். ஓகே, இது வந்து ரூல்ஸ்ல போலாமா இல்ல இதுல போலாமா? 146 இதுதான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். ஆர்டர் 6 ரூல் 18. ஓகே, ஆர்டர் 6 ரூல் 18. Order 6, failure to amend after order. So ஆர்டரே கொடுத்துட்டாங்க, கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சிலது அமெண்ட் பண்ணணும் அப்படின்னா 79, 18. பேஜ் நம்பர் 79, 18th section. Failure to amend after order. Okay, the party was obtained an order does not amend accordingly within the time limited for the purpose of the order, thereby within 14 days from the date of the order. ஆர்டர் வந்ததுக்கு அப்புறமா எதனா வந்து அந்த பிளைண்ட்ல திருத்தணும்னு நினைச்சோம் அப்படின்னா வித்தின் 14 daysல அதை வந்து சேஞ்ச் பண்ணி ஆகணும், இல்லைன்னா வந்து அது வந்து கணக்குல வராது. ஸோ 14 days is the correct answer. Okay, so next one, provisions of section 10. section 10 என்னது? stay of suit. ஸ்டே ஆஃப் சூட்டுங்கிறது அது வந்து டைரக்டரிலாம் கிடையாது, டைரக்டரி கிடையாது, மேண்டேட்ரி நான் மேண்டேட்ரி அவ்வளவுதான். டிஸ்கிரிஷனரினா வந்து யாராவது வந்து இது பண்ணுவோம் அப்படிலாம் கிடையாது. ஸோ ப்ரொவிஷன் ஆஃப் திஸ் வந்து இட் இஸ் மேண்டேட்ரி தட் ஒரு செக்ஷன் ஒரு 10 என்ன சொல்லுது, ஸ்டே ஆஃப் சூட். ஒரு இடத்துல ஒரு கேஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா அது முடிகிற வரையும், இல்லைன்னா வந்து அந்த ஸ்பெசிபிக்கான கேஸை வந்து இன்னொரு இடத்துல போடக்கூடாது. ஒரே கேஸ் ஒரே ஆளுங்க இல்லைன்னா வந்து ஒரே மேட்ரு 2 கோர்ட்ல நடக்கக்கூடாது. ஓகே, அது வந்து மேண்டேட்ரியா நான் மேண்டேட்ரியா இல்ல டிஸ்கிரிஷனரியா? இட் இஸ் மேண்டேட்ரி, வெரி வெரி மேண்டேட்ரி. ஒரே கேஸ் 2 இடத்துல நடக்கக்கூடாது.
ஏன்னா வந்து it is a time waste for court also. Okay, so constructive res judicata is contained in which of the following? இது நீங்க டைரக்ட் கொஸ்டின் தான், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி which of the following section of civil மெஸ்னே இதுவும் டைரக்ட் கொஸ்டின், டெஃபினிஷன்ஸ்ல இருக்கு. 150 provision of settlement of dispute outside court, இதுவும் டைரக்ட் கொஸ்டின். Under civil procedure foreign court means, இந்த மாதிரி கோர்ட்ஸ்ல கொடுத்திருந்தாங்கன்னா you go to the definition. Okay, definition போயிடுங்க நேரா foreign court. Okay, definitions. So go to the definitions of foreign court. F, foreign court. Okay, so foreign court means the court situated outside India and not established or continued by authority of central government. Idan foreign court definition. Okay, so inge vai parunga, foreign court means the court situated outside India. Okay, this correct answer da, but the court situated outside India and not established under the authority of government of India. Okay, this is correct. The court situated in India. Okay, applying foreign law. இது கிடையாது. Third கிடையாது. அதனால all of the above வராது. First one correct, but second one is more correct answer. Okay, so second one is the more correct answer. அப்ப நம்ம definition பார்த்தோம் இல்லையா அதுல? So it means that. Okay, so then we will go 152. Under CPC find the incorrect match. இது நீங்க டைரக்டா பாத்துக்கலாம். இது இந்த செக்ஷனை கரெக்டா வந்து மேட்ச் இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து ரொம்ப நாலேஜ் டெஸ்டிங் பண்றதெல்லாம் கிடையாது. ஏன்னா வந்து டைரக்டான வார்த்தைகள் இருக்கும், டைரக்டா செக்ஷன் இருக்கும். இது எந்த மாசம், எந்த வருஷம் 2023 கேட்டிருக்காங்க. ஓகே, which order of civil procedure deals with temporary injunction and interlocutory injunction? உங்களுக்கு ரோமன் லெட்டர் பார்க்க தெரிஞ்சதுன்னா டக்குன்னு பார்த்துடலாம். ஓகே, இட்ஸ் a direct question again. 154. A is a tradesman in Ahmedabad. Okay, A Ahmedabad. B வந்து carries business in Delhi. சரி. A is a tradesman in Ahmedabad. B carries a business in Delhi. By his agent in Ahmedabad, buy goods of A and request A to deliver them in the Western Roadways Transport Company. A day delivers the good accordingly to Ahmedabad. Okay, so Delhi la வந்து business நடக்குது. ஏஜென்ட் ஏ வந்து என்ன பண்றாங்க, குட்ஸை வந்து வாங்கி அகமதாபாத்துக்கு பண்றாங்க. ஸோ ஏ மே சூ பி ஃபார் த பிரைஸ் ஆஃப் குட்ஸ். ஏன்னா வந்து அகமதாபாத்ல சேல்ஸ் நடக்குது, பி வந்து டெல்லியில இருக்காப்புல. ஸோ எங்க வந்து சுட்டு போடலாம் அப்படின்னா எங்க வேணாலும் சுட்டு போடலாம். இதே யூஸ்வலா வந்து யார் வந்து அஃபெக்ட் ஆனாங்களோ அவங்க தான் வந்து பக்கத்துல இருக்க பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ பட் ஆனால் வந்து பிஸ்னஸ் நடக்கிறது டெல்லி அகமதாபாத்தில் நடக்குது. ஸோ அதனால வந்து என்னன்னா போத் இன் எய்தர் எனிவேர். ஸோ இன் எய்தர் அகமதாபாத் ஆர் டெல்லி, தட் இஸ் த ரைட் ஆன்சர். இட் கேனாட் பி எனிவேர் இன் இந்தியா. ஓகே, ஸோ 155 இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க ரெஸ் ஜுடிகேட்டா. சரி, 156. Mr. X, Mr. Y and Z are jointly and several liable of 10,000 rupees under a decree. A வந்து இந்த 3 பேரை சேர்ந்து எனக்கு 10,000 ரூபாய் கொடுங்கன்னு சொல்றாங்க. Y வந்து என்ன பண்றாரு, நடுவில் இருக்கிறாரு பாருங்க Y, அவரு வந்து A கிட்ட இருந்து 10,000 ரூபாய் வாங்கணும்.
a singly and applies for execution of the court. இது வந்து பாத்தீங்கன்னா joint degree, cross degree னு சொல்லலாம். ஓகே, கிராஸ் டிகிரினா இவங்களும் அவங்களும் கொடுக்கறது சரியா போச்சு அமௌண்ட் அப்படின்னா இது வந்து என்ன ஆன்சரு? செக்ஷன் ரூல் 21 ஆர்டர் 21 ரூல் 18 புக்லயே போயிடுங்க. ஆர்டர் 21 ரூல் 18 execution in case of cross degree 141 page number 141 18 execution of case of cross degrees. So இதுல வந்து y வந்து 10,000 ரூபாய் வந்து a கிட்ட இருந்து வாங்கணும். So obviously இது என்ன ஆகும்? This can be treated as a cross degree. Cross degree-னா வந்து இவன் 10,000 கூட அவன் 10,000 கூட சரியா போச்சு. Okay. So order 21 rule 18 says that when an application are made to the court for execution of cross degree in separate suit for the payment of two sums of money passed between the same parties and capable of executing at the same time. Executing at the same time. இது ரெண்டு சூட்டுமே வந்து சேம் டைம்ல எக்ஸிக்யூட் பண்ணி ஆன்சர் கொடுத்துடலாம். ஏன்னா இவன் ஒரு 10,000 ரூபாய் வாங்கி திரும்ப அங்க ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறத ஒரே டைம்ல கொண்டு வந்து ஒரே டைம்ல க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ தட் இன்னும் ஜட்ஜ்மெண்ட்டுடைய டைம் வந்து வேஸ்ட் ஆகாது, கோர்ட்டுனுடைய டைம் வேஸ்ட் ஆகாது. 157 A, B and C are co-partners of joint into family. 157 மேல போதாது. சரி, ஓகே முடிச்சிடலாம். A, B and C are co-partners of into joint family. Okay, பங்காளிகள். They jointly execute a mortgage of favor of Y. இந்த ஏதோ சம்திங் அடமானம் வந்து வைக்கு வைக்கிறாங்க. Y files a suit against all of them. Okay. Someone is served to C but not to A and B. Okay. None of them appears and ex parte degree is passed against all. Okay. A and B applied to set aside the ex parte degree. The decree will be set against. ஏன்னா 3 பேருமே தான் வந்து லைபிள் அப்படின்னா they are the co-partners. ஓகே, பி வந்து வரல அப்படின்றதுனால வந்து எக்ஸ் பார்ட்டி டிகிரி கொடுத்துட்டாங்க. அப்படின்ற பட்சத்துல இது எல்லாருக்குமே தான் அப்ளிகபிள் ஆகுமே தவிர சிக்கு மட்டும் ஆகாது. ஓகே, ஸோ ஆப்வியஸ்லி தி ஆன்சர் இஸ் தேர்ட் ஒன், ஏ, பி அண்ட் சி. இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் 9 ரூல் 13. ஆர்டர் 9 ரூல் 13 என்ன சொல்லுது புக்ல? Setting again ex parte degree against defendant. Page number 92, rule 13. Page number 92. 13 பாருங்க. In case the decree is passed against defendant, he may apply to the court was passed and set aside. And if he is satisfied that the summons was not duly served, he was prevented from any sufficient. Second para தான் நமக்கு ஆன்சர். Provided that the decree of any of the nature that it cannot be set aside
as against such defendant, only it may be set aside as against all. யாரெல்லாம் வந்து அந்த சூட்ல இருக்காங்களோ அவங்களுக்கு அகைன்ஸ்ட் ஆல் தான் வந்து எக்ஸ்பார்ட்டி டிகிரி செட் பண்ண முடியும். ஓகே, ஒருத்தன் வரலன்றதுனால மற்றவங்களுக்கு தெரியலன்றதுனாலலாம் வந்து கணக்கு கிடையாது. ஓகேவா? ஸோ அது 158. Which are the following provision of CPC deal with institution of suits? Institution of suits எந்த செக்ஷன் பாருங்க. இட்ஸ் a direct question. Okay. Next one. Defendant shall within dash dates from the date of summon on him. Oh, இதெல்லாம் நான் பார்த்தாச்சு. Sorry, I think பேக்ல போயிட்டேன். ஓகே, இன்னும் ரெண்டு பார்த்து முடிச்சிடலாம். 2019 வந்துட்டோம். A person who can apply for review of judgment. Judgment review வந்து எப்போ அனுப்பலாம் அப்படின்னு கேட்கலாம். Is aggrieved by the, so review of judgment எதுல இருக்கு? Section 114. review. So reviewல போய் பாத்தீங்கன்னா section 114 போய் பாருங்க, என்ன இருக்குன்னு பாருங்க. Okay, he is aggrieved by the order degree from which an appeal is allowed, but no appeal has been preferred. An appeal is allowed, but no appeal has been preferred. This is the correct answer, but just hold on. He is aggrieved by the decree order from which no appeal is allowed. இது கிடையாது, செகண்ட் வராது. அப்பீல் இருக்கிறதா அப்பீலுக்கே போறாங்க ஜட்ஜ்மெண்ட்டுக்கு. 130. From which no appeal is allowed. Okay. He is aggrieved by decision on the reference from a court of small causes. இல்ல இது ஆக்சுவலா நம்மளால ஆன்சர் பண்ண முடியாது, நீங்க வந்து அங்கதான் போய் ஆகணும். ஓகே, 114 தானே பார்த்தோம், 114க்கு போயிடுங்க. ரிவ்யூ செக்ஷன் 114. ஆனா நம்மலாம் டிசைட் பண்ண முடியாது சில விஷயங்கள் எல்லாம். By decree, so he is aggrieved by a decree or order which appeal is allowed in this court, but from no appeal has been preferred. இதான் வந்து 1. ஓகே, ரெண்டாவது no appeal is allowed. இது ரெண்டாவது, அதுவும் இருக்குது. By decision of from small court, மூணுமே இருக்கு. அப்ப ஆன்சர் ஆல் ஆஃப் தி அபவ். அவ்வளவுதான். சிலதான் நம்மளா 10 ஆன்சர் அடிக்கூடாது. ஓகே, நமக்கு ஆனா என்ன தெரிய வேண்டியது அப்படின்னா, இந்த ரிவ்யூ வந்து செக்ஷன் 114ல இருக்குதுன்றத நீங்க பார்த்து தெரியணும் அந்த இடத்துல. சரி, நெக்ஸ்ட் ஒன். Which of the following cases the remedy of revision is not available? Not available. ரிவிஷனே வந்து நீங்க போக கூடாது அப்படின்ற எதுல? Cases in which first appeal lies. Revision. ரிவிஷன்னா நமக்கு அகைன் 114 தானே ரிவிஷன். இது ஓகே, ரிவ்யூ ஒரு ரிவிஷன் அடுத்த செக்ஷனே வருது. எப்போ போகக்கூடாது? It's not available. The remedy of revision is cases in which first appeal lies. In which no appeal lies, the court appears. Cases in which second appeal lies, interlocutory orders.
It is given in the two, but they are saying either to the High Court or to any court subordinate thereto. Our question is, the remedy is not available. Not available. Yes. Not. So what means cases in which first appeal, this is not telling about anything related to cases, no? Hmm. Okay. It is talking about the High Court. So based on that, we need to decide first appeal, second appeal, like that. So second appeal also, it is not telling about anything here, correct? Hmm. And it is not telling about the interrogatory order also. So that means all of the above is the right answer. What is interlocutor? Interrogatory means intermediary orders. Oh, okay. Okay, did it say anything about this? No. So that means actually means first appeal doesn't say anything about first appeal or second appeal or interlocutory order. So this is the right answer, all of the above. Key also telling all of the above only. Okay. See, whatever answer I am telling, actually, they are from the keys only. Okay, I am not telling my own answer. I am referring to the key side by side. Okay, 132. Imposition of compensatory cost, false exercise claims. It's a direct thing. You can check this one. Okay, this is what I'm telling. 133. Which provision under civil deals with substituted service of summons? Now O5 R means Order 5 Rule 19A. Order 5 Rule 19. So can you tell the answer for this? Substituted service of summons. 5. You can directly refer the index. Sir, 20. Order 5 or Order 20. 5 or Order Rule 20. Okay, very good. So you got 1 mark. Okay, so next one. Decree holder means. Decree holder. In the very courts, immediately you go to the definition section. Okay. Decree holder. It is second page. Decree holder. Any person in whose favor a decree has been passed or an order capable of First execution. one is the right answer. First one is the right answer. Okay. See, the only difference is here capable, here incapable, citizen, here corporation. So it starts with any person. So we need to. So you need to check whether between 1 and 2, capable is there, incapable is there. So first one is the right answer. Indigent persons. Again, this is easy only. You need to be able to read the Roman letters quickly. 44. Okay. Indigent appeals by indigent persons. 44. 44. Appeals by indigent person, but indigent person. Suits by indigent persons. Oh, okay. 33. Next is 33.
Suits by 33. Suits may be instituted by indigent persons. So second one is the right answer. Okay. Okay, last question we'll discuss. Provision regarding filing of suits by an alien. Filing of suits by alien means filing of suit by foreign person. It can be from American or Australian, whomever. Provision regarding filing of suit by alien under is dealt under which one? Sections. Again, this also direct only. 21 plus 21, 21, 21. So you check section 21A, 21B, 1583 alone. Okay, suit by aliens. When aliens may sue, 83. Suits by aliens and by or foreign. Correct. Okay. So 137. An order issued by the court under CPC, Order 21 Rule 46 for the recovery of the amount of creditor is known as 21 Rule 46. It says that attachment share and other not in possession of judgment debitor. No, for recovery of amount due to creditor. Creditor. So, 51. See here, you need to look at the creditor. Okay. See, creditor means that is the who he needs to give the amount. Okay, the order issued by court under civil procedure. Okay, it is not definite. It is not the bank order. It is not the degree holder order. What is IT order? We don't know. Okay, garnish order. We know what is garnish order, which is in the bank. Bank, if these guys have any FD or any amount, okay, that needs to be given. So for the recovery of the amount due to is known as Rule 46. What is saying? Attachment of debt. Attachment of debt means attachment of other property, right? So which means that it is the garnish. Garnish is a third party. So garnish, because others you can eliminate others easily. Okay, only garnish is the right answer. Okay, last one, section 88, read with order 35 of the Code of Civil Procedure 90, not it deals with. Yes, who is going to tell the right answer? 3588. Order 3588. Order 35, section 88. Order 35, section. No. Order section 88, read with order. Oh, okay. 88 first we need to read. Interpleader, okay. 35 is interpleader. What is section 88? 88 is where interpleader suit may be instituted. So automatically first one is the right answer. Interpleader suit. Okay. So CPC is mostly easy only. Okay. With I think only 20% they are complex. Rest are all direct. They have given the order number. Okay. Only thing is we should know some terminologies. If you know the terminologies, it is a bit easy, right? Okay, so I think we shall stop here. Nearly 1.5 hours we are running, right? So go through the other things also. It is a bit easy, right? Tomorrow we will. Tomorrow, day after tomorrow, we will continue that contracts. Okay, that is also 8 mark.
Those are 3 subjects, right? Yeah, 3 subjects. Yeah, yeah. But they are very small only. The other 2 are very small. And I have picked that important questions. Okay, so we can take that important questions. Contract, specific relief, property law. Yes. Okay.